ப்ளஸ் டூ தான் படிச்சிருக்கேன். மேடம் சொன்ன மாதிரி எதுக்கு எடுத்தாலும் கூச்சம் அந்த மாதிரி சுபாவம் உள்ளாருலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை சொந்தமாக வச்சுருந்தோம். அந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபா நஷ்டம். கடையில் இழுத்து மூடிட்டு என்ன செய்ய தெரியாமல் மறுநாள் எல்லா இடத்துலையும் நான் சொல்லியிருக்கேன், மறுநாள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஜீரோ. அந்த டைத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டேஜ் வாய்ப்பு நம்ம கையில் கிடச்சிச்சு. அப்போ இதே மாதிரி நாங்கள் சொன்னது ஃபஸ்ட்டு என்னன்னா எந்த மீட்டிங் ட்ரைனிங் வர மாட்டேன் அப்படின்னு தான் முதல்ல சொன்னது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பணம் வேணும் அப்படின்ற ஒரு நினைப்பு நமக்கு இருக்கும்ல, மறுநாள் சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்றப்ப இந்த மீட்டிங் வந்தால் மட்டும்தான் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த லெவல் வர முடியுன்றதை சொன்னனால கரெக்டாக உங்களை மாதிரியே இதே ஒரு ப்ரோக்ராம் உட்கார்ந்து தான் இன்றைக்கி என்னோடய வாழ்க்கையை இவ்வளோ தூரம் மாற்றி புரட்டி போட்டு வச்சுருக்கு. இங்கே என்னெல்லாம் சொன்னாங்களோ அதை செய்ய ஆரம்பிச்சது விளைவாக மாதம் ஹையஸ்ட்டாக என்னோடய இன்கம் பார்த்தீங்கன்னா 1,62,200 நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு கல்வி அப்படின்னு தான் நமக்கு மெயினாக வேணும். நான் இங்கே வரப்போ என் பிள்ளைங்க 2 பேரும் பெரியவங்க, அவங்களுக்கு மேரேஜ் வயசில் இருந்தாங்க. இங்கே முழுசாக வெஸ்டேஜ் பணத்தை வச்சே கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபா செலவு பண்ணி பிள்ளைங்க 2 பேருக்கும் 6 மாதம் கேப்பில் கல்யாணம் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரு அது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு தானே. நம்ம ஊரில் மதுரையை பொறுத்த வரைக்கும் ஷேர் ஆட்டோ 10 பேர் 11 பேர் 12 பேர் ஒருத்தர் மணியில் ஒருத்தர் தான் ஏறி உட்காந்து போகிற மாதிரி தான் நம்மளோட லைஃப் என்னோட லைஃப் இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கம்பெனி மூலமாக கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா மதிப்புள்ள ஹோண்டா ஜாஸ் காரு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஃப்ரீயாக அச்சீவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு சுற்றுலா உண்மையிலே ரொம்ப பிடிச்சி இன்னைக்கு வரைக்கும் இங்கே ஸ்டாண்டர்டாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுதான். ஏன்னா நார்மலாக எல்லாருக்குமே அப்பா வீட்டில் கூட்டு போகிற வசதிக்கு தான் கூட்டு போயிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீ கல்யாணம் பண்ணி போகிற வீட்டில் புருஷன் உன்னை கூட்டு போவார்னு சொல்லுவாங்க. புருஷன் வீட்டில் பார்த்தா அது அதை விட மோசமாக இருக்கும். அடுத்த தெருக்கு கூட போகிறதுக்கு கூட்டிகிட்டு போகாத ஒரு நிலைமை. ஏன் அப்படின்னா எல்லாரோட வருமானம் நம்ம தான். எங்கள் வீட்டுக்காரர் தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவரே படிச்சிருக்கிறாங்க, அவரே எனக்கு வந்துருக்காரு. சரி, ஏன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் அப்படி தானே இருக்குது. பொருளாதார சூழ்நிலை நம்ம அவரை கிண்டல் பண்ணுறதுக்கு கிடையாது, நம்மளோட பொருளாதார சூழ்நிலை. ஆனால் இங்கே சொன்னாங்க பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு என்னை சுருளி தான் இங்கே முதல் கூட்டு போனாங்க. அந்த என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. இன்னைக்கு வரைக்கும் 5 பார்க் இப்போ ஃப்ரீயாக கம்பெனி மூலமாக கொடுத்துருக்காச்சு. அதுக்கப்புறம் பதவி பாராட்டு இப்போ பாருங்களேன், நம்ம ஸ்டேஜில் ஏற்றி வச்சு இங்கே நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்மளை வாரம் நடக்குது. புதுசாக நம்மளுக்கு தெரியும் இன்றைக்கி மட்டும் தான் ஏதோ பேசுகிறாங்கன்னு, இது வாரம் நடக்குது. இது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப நம்மளை இங்கே நிற்க வச்சுருக்கு. அதுபோக இங்கே சொன்ன மாதிரி பாதுகாப்பு, பெண்களுக்கான பெரிய பாதுகாப்பு, பெண்கள்